ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறன் வீராவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவாங்க. அதை பார்த்த பிருந்தா வீரா கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடிட்டுருப்பாங்க. இதை பார்த்த கண்மணி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு வெளியே போவாங்க. இங்கே பிருந்தா நேராக வீரா கிட்ட போயிட்டு, மாறன் மாமா உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ சீக்கிரமாக எழுந்து வாக்கா, கண்மணி அக்கா வேற கோவமாக இருக்குது, எதுனா பேசிட போது மாறன் மாமாவை வீட்டுக்குள்ளே கூப்பிடு அப்படின்வாங்க. ஆனால் வீரா பற்றின எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே கண்மணி நேராக மாறன் கிட்ட போயிட்டு, ஏய் எதுக்காக நீ இங்கே வந்த? எங்கள் அண்ணனை கொன்ன உன்கிட்டலாம் பேசுகிறதே பெரிய விஷயம். உன்னை மன்னிச்சு ஏதோ உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு மாலையும் கழுத்துமா நீ என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்கிற. நீ இவ்வளோ மோசமானவன்றது இதில் இருந்தே தெரியுது. ஆம்பளை இல்லாத வீடு யாரால என்ன செய்ய முடியும்னு நீ நினச்சிட்டல, உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வீராவோட அம்மாவும் வந்துட்டு, ஏய் நீ உங்கள் அக்கா பேச்செல்லாம் கேட்காதடி, வாடி வந்து மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை பேசு, பாவம் அவர் வெளியே நின்றுட்டுருக்காரு, அவள் என்னெல்லாம் பேச போகிறா தெரியல அப்படின்வாங்க. ஆனால் வீரா எதுவுமே பேசாமல் அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க. கண்மணி வந்து மாறன் கிட்ட, உன் முகத்தில் முழிக்கிறதே அவள் பாவம் நினச்சிட்ருக்கா, முதல்ல இங்கேருந்து போ, தேவையில்லாமல் நீ இங்கே நின்றுட்டுருக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, கோவமாக வருது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுப்போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. மாறன் கையில் வந்துட்டு ஹேண்ட் கப் போடுவாங்க. சார் விடுங்க சார், என்ன பண்ணிட்டுருக்கீங்க, யார் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு வந்து மாறன் கேட்பாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப முக்கியமான ஆள், நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. வீராவோட அம்மாவும் கண்மணி கிட்ட வேண்டாம் விட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கண்மணி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே மாறன் வந்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீரா நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே வீரா வீரா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் வீரா பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.